நேராக வைத்து கையை மடியில வைத்து காலை நிலத்தில் வைத்து மூச்சை உள்ளுக்கெடுத்து வெளியில விடுங்க. இன்னொரு முறை மூச்சை உள்ளுக்கெடுத்து வெளியில விடுங்க. Once again, மூச்சை உள்ளுக்கெடுத்து வெளியில விடுங்க. இன்று இன்னும் 2 நாள்ல யுகா சேஞ்ச் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் கைகூடி வந்திருக்கிறது. நாங்கள் இந்த கட்டத்துல டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாற்றங்களை எங்களுக்குள்ள கொண்டு வந்து எங்களுக்குள்ள இருக்கிற பாசிட்டிவ் குவாலிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு அர்த்தமுள்ள அன்பான அமைதியான ஆனந்தமான ஆத்மீக வாழ்க்கை வாழ்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. எனவே உங்களுடைய வாழ்க்கையில போக்கஸ் பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கும் நாங்கள் உள்ளுக்கு எங்களுடைய இன்னர் செல்ஃப்கிட்ட கனெக்ட் பண்றதை இன்றைக்கு செய்ய போறேன். ஒரு நிமிஷம் உள்ளுக்கு போங்க. அண்ட் உள் மனதுல இன்றைக்கு எங்களுக்கு உள்மனதோட ஒரு தொடர்பு, ஒரு உறவு முறையை வளர்க்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அமைத்து தர வேணும் என்று உள்மனதிட்டே கேட்கிறீங்க. இந்த மைண்ட்ஃபுல் லிவிங்ல நாங்கள் முதலாவதாக மனதை பற்றி பார்த்தோம். அதுல இட்ஸ் a wandering மைண்ட். பல இடத்துல குரங்கு போல தாவி கொண்டிருப்பதால அதை wandering மைண்ட் என்று சொல்லி நாங்கள் அதுக்கு பேரும் வைத்திட்டோம். அதை எப்படி அந்த டேம் பண்றது, எப்படி அதை நாங்கள் எங்களுக்கு சாதகமாக வேலை செய்யறதுக்கு என்னென்ன படிகள் எடுக்கிறதுன்றதை பார்க்க போறோம். முதலாவதாக நீங்க எப்படி ரிலாக்ஸ் பண்றதுன்றது பார்த்தீங்க. அமைதியாக இருக்கும் நீங்கள் உங்களுடைய அட்டென்ஷனை காலுக்கு கொண்டு போங்க. டேக் இட் டு யுவர் feet. Any tension in your feet, shake your toes and release it. காலில் என்ன டென்ஷன் இருந்தாலும் அதை அப்படியே விடுங்க. அப்படியே அந்த அவேர்னஸை உங்களோட காஃப் மசில்ஸ் மூலமாக முழங்காலுக்கு கொண்டு வாங்க. இப்ப கவனத்தை தொடை வழியாக bring it to your back. அப்படியே அந்த அவேர்னஸை தோள்பட்டைக்கு கொண்டு வாங்க. தோள்பட்டையை கொஞ்சம் ஆட்டி அதுல இருக்கிற டென்ஷனை விடுங்க. நான் கைகளை சின்ன பந்துகளாக செய்து ரிலாக்ஸ் பண்ணுங்க. கவனத்தை வயிறு, நெஞ்சு, கழுத்து ரெண்டு கொண்டு வந்து அதுல இருக்கிற டென்ஷனை அப்படியே வெளியில விடுங்க. Breathe in and out. உங்களோட டென்ஷனை நாடியில, மூக்குல, கண்ணுல, காதுல, தலையில வச்சு and if there's any tension, தலையில ஏதாவது டென்ஷன் இருந்தா அதையும் அப்படியே வெளியில விடுங்க. நான் உடம்பை எப்படி தளர்வடைவது என்பதை நீங்க பார்த்துட்டீங்க.
அடுத்ததாக நீங்க இப்படி தளர்வடையல உங்களோட அவேர்னஸையும் இன்க்ரீஸ் பண்றீங்க. உங்களோட உறவு முறை, உடம்போட, மனதோட, உள்மனதோட உறவு முறை செய்யறதுக்கான முதல் படியான இந்த டெக்னிக்ஸை கையாளுறீங்க. அடுத்ததாக எப்படி மைண்ட்ஃபுல் லிவிங் இன்க்ரீஸ் பண்றதுன்றது பாக்குறீங்க. சோ உங்களோட சிந்தனைகள் எங்க வந்தாலும், ஃபீலிங்ஸ் எங்க இருந்து வந்தாலும் அதை கிளவுட்ஸாக விட்டுட்டு அதோட நிக்காமல் உங்களோட மூச்சு உள்ளுக்கு போய் வெளியில வர்ற அந்த மூச்சோட நில்லுங்க. ஸ்டே வித் யோர் மைண்ட். Follow your breath. As your breath goes in and out, stay with your mind. Stay with your mind. That is your mindfulness. இதைத்தான் நீங்கள் கையாண்டு you must practice and make it a way of living. The mindful living-க்கு ஃபவுண்டேஷன் இந்த மைண்ட்ஃபுல்னஸ் தான். அடுத்ததாக பாடி மைண்ட் கனெக்ஷனை பற்றி பார்த்தீங்க. அதுல இருந்து எப்படி எங்களுடைய உடம்பை இயக்குறதுக்கு சக்திகள் எங்களுக்கு உதவி செய்கிறது என்பதை கவனித்தீர்கள். எங்களோட ஹார்ட்டோ, லங்ஸோ, பிளட்டோ, ஹீலிங்கோ அந்த பாட்டில் நடக்கிறது என்பதை அறிந்து கொண்டோம். அப்ப நான் எல்லாத்தையும் செய்யறதை விட்டு எனக்கு உதவியாக சக்திகளும் இயங்குகிறது என்று நாங்கள் உணர்ந்து கொண்டு அதுக்கும் நன்றியாக இருக்க கற்றுக்கொள்றோம். அப்ப இந்த பாடி மைண்ட் கனெக்ஷன் இருக்கல ஏதாவது டென்ஷன் வந்தால், வெளி உலகத்துல ஏதேனும் நடக்கல எங்களுக்குல மனத்துக்குள்ள ஏதாவது டென்ஷன் வந்தால் அது எப்படி நாங்க வெளியில விடுறதுன்றதான் அடுத்ததாக பாடி ஸ்கேனிங் அண்ட் மெடிடேஷன்ல பாக்குறோம். ரிலாக்ஸ் பண்ணி அப்படியே இருக்கிற நீங்க 4வது டெக்னிக்காக பாடி ஸ்கேனிங்க பாக்குறீங்க. அப்ப மூச்சை உள்ளுக்கு எடுத்து அந்த மூச்சை அப்படியே டேக் இட் டு யுவர் ரைட் ஹேண்ட் அப் டு யுவர் ஃபிங்கர்ஸ். ரைட் சைட்ல ரைட் ஹேண்ட்ல ஏதாவது டென்ஷன் இருந்தால் அதை நீங்க மூச்சை வெளியில விடலாம். So breathe in to your right hand and any tension in that part of your body, just release it with your breath. Once again, breathe in to your right hand. Any tension in your right hand, send it out with your breath. Now breathe in to your right leg. Any tension you have in your right leg, just send it out with your breath. Once again, breathe in to your right leg. Any tension that you have in your right leg, just breathe out. And now you notice, உங்களோட ரைட் சைட் அப்படியே நல்லா ரிலாக்ஸ் பண்ணி டீப்பா கான்சியஸ்னஸுக்கு போகுது. நீங்கள் அப்படியே உங்களோட சீட்ல இல்லாட்டி மேட்ல you're going deeper and deeper, the right side. Now look at your left side. Breathe into your left hand. Any tension in your left hand, when you send the breath out, send it out with your breath. Once again, breathe into your left hand. Any tension, send it out with your breath. Now breathe in to your left leg. ஏதாவது டென்ஷன் லெஃப்ட் லெக்ல இருந்தால்
அதை மூச்சை விடையில அதோ அப்படியே வெளியில அனுப்புங்க. Once again, breathe in to your left leg. Any tension, release it with your breath. இப்போ உங்களோட லெஃப்ட் சைட் நல்லா டீப்பரா ரிலாக்ஸ் பண்ணி நீங்க டீப்பர் கான்சியஸ்னஸுக்கு உங்களோட லெஃப்ட் சைடு இப்போ போகுது. இப்போ ரைட் சைடும் ரிலாக்ஸ்ட், லெஃப்ட் சைடும் ரிலாக்ஸ், ஒரு டீப்பர் கான்சியஸ்னஸ்ல இப்போ நீங்க இருக்கிறீங்க. Just stay with your breath. Stay with your breath. ஏதாவது தாட்ஸ் வரலாம், ஏதாவது ஃபீலிங்ஸ் உடம்புல நீங்க நோட்டீஸ் பண்ணலாம். அதுல கவனம் செலுத்த வேண்டாம். அத கிளவுட்ஸ் மாதிரி அப்படியே வந்து போகட்டுக்கும். யூ ஸ்டே வித் யுவர் பிரெத். உங்களோட மூச்சு உள்ளுக்கு போறதும் வெளியில வர்றதுமாக இருக்கிற அந்த பிரெத்தோட நில்லுங்கோ. ஸ்டே வித் யுவர் பிரெத். அடுத்ததாக நீங்க வாக்கிங் மெடிடேஷனை எப்படி செய்வீங்கன்றது அது மைண்ட்ஃபுல்னஸுக்கு மிக 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 முக்கியமானது. அப்ப நீங்க இருந்த இடத்துல தான் மைண்ட்ஃபுல்னஸ் செய்ய வேணுமென்று இல்லை. இப்ப நீங்க கற்றுக்கொள்றது வாழ்க்கையில நடந்து தெரியலையும் யூ கேன் பி மைண்ட்ஃபுல். உங்களுக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கிற உறவு முறையோட இட்ஸ் இன்க்ரீசிங். அப்ப உங்களோட உறவு முறை இப்ப கூட கூடிக்கொண்டு வருது. அவேர்னஸ் அபவுட் யுவர் செல்ஃப் கூடுது. இப்ப இந்த நடந்து போகைக்குள்ள காலில கவனத்தை வையுங்க, பிறகு கையில கவனத்தை வையுங்க, அடுத்த கையில கவனத்தை வையுங்க, அடுத்த கால கவனத்தை வையுங்க. வழக்கமாக வெளியில மட்டும் பார்த்து கொண்டு அவ என்ன செய்யணும், இவ எங்க போகினம் என்று நெச்சு கொண்டிருந்த நீங்க இப்ப உங்களுக்குள்ளால எப்படி நடக்கிறதுன்றத பாக்குறீங்க. You're staying with yourself, with your limbs, with your body. மனம் அங்க இங்க போனால் doesn't matter. அது கிளவுட்ஸ் மாதிரி தாட்ஸோ ஃபீலிங்ஸோ அதுகளை அப்படியே விழவும். To stay with your breath. When you're doing walking meditation, அப்படியே stay with your breath. இது நீங்க எப்படி வாக்கிங் மெடிடேஷன் செய்யறதுன்றதை இப்ப கற்பனை பண்ணி பாக்குறீங்க. பட் இட்ஸ் ஈஸி. நீங்க பிறகு உங்களுக்கு when you're aware, when you're finished, when you try and start doing it, அது கண்ட பாட்டுல அப்படியே உங்களுக்கு அமையும். அடுத்ததாக நீங்க பார்த்தது நெகட்டிவிட்டி பயஸ். அந்த வயரிங் எப்படிப்பட்டிருக்குதுன்றா சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ன்றதுல உங்களுக்கு ஃபைட் ஃபிளைட் ரெஸ்பான்ஸ் செய்யறதுக்கு உங்களுக்கு உங்களை மட்டும் பாதுகாக்கிற மாதிரிக்கு பண்ணப்பட்டிருக்கிறீங்க. நீங்கள் மட்டும் இல்ல, நாங்களும் தான், எல்லாருமே அப்படித்தான் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்ப அந்த நெகட்டிவ் தாட்ஸ் என்னன்னா, நான் தனிய என்னை நான் தான் பாதுகாக்க வேணும், நான் செய்யாட்டி எனக்கு ஒருத்தரும் செய்ய போறதில்லை என்ற அந்த கான்சியஸ்னஸ்ல, அந்த ஈகோ கான்சியஸ்னஸ்ல நிக்கல. நாங்க முதல் பார்த்தோமே, என்னோட எந்த இருதயத்தை ஃபங்க்ஷன் பண்ணிக்கொண்டு என்னுடைய ரத்தோட்டத்தை கவனிச்சு கொண்டு என்னோட ஒரு ஃபோர்ஸ் இருக்குது என்றதை நாங்கள் இப்ப மறந்து போய் செல்ஃப் ஐ ஹாவ் டு சர்வைவ், நான் தான் எப்படியாவது உயிரோடு இருக்க வேணும், எல்லாம் எனக்குத்தான் கிடைக்க வேணும், அது அடுத்த கட்டம், இப்படியான நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டு போறேன். அப்படிப்பட்ட இடத்துல எனக்கு என்ன வருது, எனக்கு ஆங்ஸைட்டி கூடுது, டென்ஷன் கூடுது, பயம் கூடுது, சோகம் கூடுது, எல்லாம் கூடக்கல. அப்ப அந்த நெகட்டிவிட்டி தான் இன்னும் கூடி கூடி கொண்டு போய்க்கல. டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் எந்த நேரம் கூடுது.
அப்ப இது நாங்கள் இப்ப டீப் ரிலாக்ஸேஷன் மூலமாகத்தான் இந்த நிலையை கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கலாம். அப்ப இந்த டீப் ரிலாக்ஸேஷன் எப்படி செய்யறேன்டா நாங்கள் அது யோக நித்ரான்னு சொல்லுவோம். நீங்க ரிலாக்ஸ் பண்ணின நிலையில உங்களோட ரைட் ஃபிங்கருக்கு போங்கோ, உங்களோட கவனத்தை. தென் செகண்ட், தேர்ட், ஃபோர்த் ஃபிங்கர், ஃபிஃப்த் ஃபிங்கர், ரைட் ஹேண்ட், ரைட் ஃபோர் ஆர்ம், அப்பர் ஆர்ம், ரைட் ஷோல்டர், கவனத்தை அப்படியே கொண்டு வாங்க. ரைட் waist, right hip, right leg, right foot. அப்படியே இன்ன சைடால வந்து ஹோல் ஆஃப் ரைட் சைடு அப்படியே சிங்க் பண்றத கவனிங்க. அப்ப நீங்க இன்னும் டீப்பா ரிலாக்ஸ் பண்றதுக்கு பழகுறீங்க. தென் லுக் அட் யுவர் லெஃப்ட் ஹேண்ட். உங்களோட பெருவிரலை பார்த்து ரெண்டாவது, மூன்றாவது, நாலாவது, ஐந்தாவது விரலை கவனித்து அந்த கவனத்தை லெஃப்ட் ஹேண்டோட forearm, upper arm, left shoulder, left waist, left hip, left thigh, left knee, left leg, and see the whole of the left side relax. இன்னும் டீப்பாய் கொண்டு போகுது உங்களோட ரிலாக்ஸேஷன். You're getting deeper and deeper into yourself and your relationship. உங்களோட உங்களோட இருக்கிற உங்களோட ரிலேஷன்ஷிப் கூடிக்கொண்டு போகுது. அப்படியே உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்தையும் கவனிங்கோ. நீங்க அவேர்னஸ் அங்க கொண்டு போக எங்கெல்லாம் உங்களோட கவனம் போகுதோ அங்கெல்லாம் நீங்கள் ஹீல் பண்ணி கொண்டு வருவீங்க. இதுதான் உங்களுக்குள்ள நடக்கிறது. இப்ப உங்களோட ஹார்ட்டுக்குள்ள போங்கோ, எல்லாம் அந்த பிளட் சிஸ்டம் எல்லாம் அப்படியே ஹீல் பண்றத கவனிங்கோ. உங்களோட ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தை பாருங்கோ, அப்படியே அது ஹீல் பண்றத பாருங்கோ. தென் உங்களோட இம்யூன் சிஸ்டம் அப்படியே உள்ளுக்கு முழுக்க நீங்க ஹீல் பண்றீங்க. ஹீலிங் வித் லவ். இதுதான் உங்களோட இந்த குவாண்டம் ஹீலிங்குக்கு முதல் படி. அப்படியே அந்த டீப் ரிலாக்ஸேஷன் நடந்து முடிஞ்சு நீங்க இப்ப you're staying with your breath. அப்படியே பிரீத் பண்ணு, மூச்சு வர்றதும் போறதுமாக இருக்குது. Stay with your breath and see how relaxed you are, how peaceful you are. எவ்வளவு அன்பாக உங்களுக்குள்ள உணர்வுகள் அப்படியே பெருக்கெடுக்குது. அடுத்ததாக உங்களுக்கு சாய்ஸ் இருக்குது. நெகட்டிவிட்டி எப்படி உங்களுக்குள்ள இருக்கோ அதே மாதிரி உங்களுக்குள்ள சாய்ஸ் இருக்குது சந்தோஷமாக இருக்கிறதுக்கு. அந்த ஹோமோன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் நினைத்தால் இன்க்ரீஸ் பண்ணலாம். இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை கூட்டலாம். இப்ப நீங்கள் எப்படி லவ், அன்பை எப்படி கொண்டு வர்றீங்களே அந்த கான்சியஸ்னஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கான வழி அன்பை கூட்டுறது தான். இப்ப அதைத்தான் நாங்கள் கற்றுக்கொள்ள வேணும். நெகட்டிவிட்டிக்குள்ள நிக்காமல் பாசிட்டிவிட்டிக்குள்ள வந்து ஐ ஆம் forgiving anything that's happened to me. ஏதாவது எனக்கு நடந்து எனக்கு நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வருதுன்னா நான் அதை மன்னித்து விட்டு எனக்குள்ள அன்பை கூட்டுறேன். எனக்குள்ள மற்றவைகளுக்கான கைண்ட்னஸை கூட்டுறேன். அவைகளுக்கு நல்லது நடக்க வேணும் என்று கூட்டுறேன். எம்பத்தியை கூட்டுறேன். அவைகளோட ஃபீலிங்க கூட்டுறேன். அப்ப இதுல நான் என்ன நடக்கிறேன்னா என்ன செய்யறேன்னா என் அன்பை முதல் எப்படி அனுப்புறது மற்ற வைக்கின்றதை பார்க்கிறேன். எனக்கும் அனுப்பி மற்ற வைக்க அனுப்பணும். அப்ப அந்த முதல் நான் அன்பை எனக்கு அனுப்புறேன். Let me be happy. Let me be peaceful. Whatever life sends to me, let me find the peace and strength
to overcome it and live in peace. என்னை நான் எப்படி வாழ வேணுமென்றதை வெளிப்படுத்துறேன். Now I'm sending it to somebody who I care. அப்ப இன்னொரு எனக்கு பிடித்தமான ஒரு ஆள், எனக்கு உதவியாக வாழ்க்கையில எனக்கு ஹெல்ப் பண்ற ஒரு ஆளுக்கு அனுப்புறேன். லெட் them be happy. அந்த அன்பை அனுப்பிக்கல feel that you're sending it from your heart. Let them be peaceful. Whatever life sends them, let them have the strength to overcome it and live peacefully. Breathe in and out. Now send it to somebody who is a challenge in your life. சில ஆட்கள் எங்களுக்கு ஒத்து போகாமல் சில நேரம் பிரச்சனைகள் இருக்கலாம். It doesn't matter. அவர்களை மன்னித்து விடுறது தான் எங்களோட வாழ்க்கையில நாங்கள் செய்ய வேண்டியது. ஏனென்றால் எனக்குள்ள இருக்கிற அன்போடு இருக்க வேணும் என்று சொன்னால் நான் எனக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாத்தையும் சால்வ் பண்ண வேணும். அப்ப let that person be happy. Let them be peaceful. Whatever life gives them, let them find the strength to be happy. அடுத்ததாக எனக்கு தெரியாத ஒரு ஆள், எல்லாரையும் எங்களுக்கு உலகத்துல தெரியாத ஒரு ஆளுக்கு let them be happy, let them be peaceful. Whatever life sends them, let them find the strength to be peaceful. அப்படி எல்லாரையும் மன்னித்து to let go ஆன குணத்தை நாங்கள் எங்களுக்குள்ள வளர்த்துக் கொள்றோம். அதே நேரத்துல நான் என்னை நானே நேசிக்கிறேன். எனக்கு நான் எவ்வளவு செய்தேன்றதை ஒருக்கா யோசிச்சு என்னுடைய கால்களுக்கு நன்றி, என்னுடைய கைகளுக்கு நன்றி, என்னுடைய இந்த உடம்புக்கு நன்றி, என் வாய்க்கு நன்றி, என் கண்களுக்கு நன்றி. எவ்வளவு புத்தகங்களை வாசிச்சிருப்பேன் இந்த கண்களால. எத்தனை பேருக்கு இவ்வளவு அழகான மியூசிக் எல்லாம் கேட்டிருக்கிறேன். எவ்வளவு சாப்பிட்டு இந்த உடம்பை நான் இவ்வளவு காலம் இயக்கி இருக்கிறேன். எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்றதுக்கு டைம் எடுக்காமல் போச்சுதே. இப்ப நன்றி சொல்றேன். சில நேரம் எங்களுக்கு கண்ணீர் கூட வரலாம். ஏனென்றா வெளி உலகத்துல ஓடி ஓடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். எங்களை நாங்கள் கவனிக்கிறது கூட எங்களுக்கு நேரம் இல்லாமல். Breathe in and out. Stay with your breath. தாட்ஸ் எல்லாம் வெளியில போட்டுருக்கோம். பிறகு அடுத்ததான் நாங்கள் பார்க்கிறது பேலன்ஸ். சந்தோஷமும் துக்கமும், பாசிட்டிவிட்டியும் நெகட்டிவிட்டியும் வர்றதும் போறதுமாக இருக்குது. அது சாதாரணமான இவெண்ட்ஸ். ஒரு பிள்ளை பிறக்கேக்கில் அது ஒரு இவெண்ட். ஒரு ஆள் போகல, ஒரு ஆள் தன்னுடைய வேலையை முடிஞ்சு இந்த உலகத்தை விட்டு போகல, அது ஒரு இவெண்ட். அதுக்கு நாங்கள் தான் ஒன்று சந்தோஷம் மற்றது துக்கம் என்று லேபிள் போடுறோம். அந்த லேபிளை கலத்தி போட்டு இவெண்ட்ஸ் நடக்கிறத பார்க்கிறோம். அப்ப அந்த அப்படி நடக்கல நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள பக்குவத்தை நாங்கள் தேடிக்கொள்ள வேணும். இதுல தான் நான் கான்சியஸ்னஸ் பற்றி யோசிக்கிறேன். இப்படியே வந்து கொண்டிருக்குது. எனக்கு கஷ்டமும் துக்கமும் நானே உண்டாக்கி கொள்றேன். பிறக்கேக்கில்ல ஐ வாஸ் டோட்டலி டிபெண்டன்ட். பிறகு ஓடி ஓடி அலுவல் செய்து நான் தான் எல்லாத்தையும் நடத்துறேன் என்று பார்க்கிறேன். பிறகு ஒரு கிரைசிஸ் வரைக்கில்ல இருந்ததும் போய் இல்லாததும் போய் இந்த வாழ்க்கைக்கு அர்த்தத்தை தேடுறேன். அதுக்கு பிறகு எனக்கு விளங்குது நான் என்றது அது நானாக வச்சுக்கொள்ள ஒரு பேர், சமுதாயம் எனக்கு தந்த பேர். ஆனால் உண்மையா நான் கோ-கிரியேட் பண்றேன் அங்க உள்ளுக்கு இருக்கிற அந்த எனர்ஜியோட, அந்த சக்தியோட. இப்ப இதுக்கு எனக்கு என்ன வருது? ஐம் சோ கிரேட்ஃபுல். நன்றி உணர்வு.
அதுல தான் நான் சிந்திக்க வேணும். அண்ட் இந்த வாழ்க்கைக்கு எனக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. இதை பாசிட்டிவாக வாழ்ந்து நானும் எனக்கு பாசிட்டிவாக வாழ்ந்து மற்றவர்களுக்கும் வாழக்கூடிய ஒரு பொறுப்பு எனக்கு இருக்குது. அப்ப அடுத்தது அக்செப்ட் பண்றதும் லெட்டிங் கோவும் என்ற கையில தான் இருக்குது. ஒன்றையும் மாத்த முடியாது. அலுவலில் நடக்கல நடந்து கொண்டு போகுது. ஆனா அதை அக்செப்ட் பண்ணி அது சரி அலுவல் முடிஞ்சது என்று சொல்லி ஏற்றுக்கொள்ற தன்மை எனக்கு இல்ல. நான் வாழ்க்கைக்கு என்ற வாழ்க்கையை எவ்வளவோ ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையாக மாற்றேன். நான் இங்க வந்து அலுவல்கள் செய்யறதுக்காக எனக்கு எத்தனையோ திறமைகள் எனக்கு தந்திருக்குது. ஐ ஆம் யூனிக். எனக்கு தந்த திறமைகள் எல்லாருக்கும் கொடுக்க இல்ல. அதே மாதிரி அவளுக்கு தந்த திறமைகள் எனக்கு தர இல்லை. அப்ப நான் எனக்கு தந்த திறமைகளை நான் வளர்க்கிறேன். சந்தோஷமாக இருக்க பழகிறேன். எந்த சந்தோஷத்தை மற்றவர்களிடம் பகிர்கிறேன். Breathe in and out. Now you're going to do the goal-oriented meditation. இன்னும் 2 வருஷத்துல உங்களோட வாழ்க்கை சரியில்லாமல் இருந்தால் அந்தந்த என்னென்னத்தை மாற்ற வேணுமோ அதுவும் கூட கையில. அதுக்கு பொறுப்பெடுக்கிறது நீங்கள். உங்களோட உறவு முறைகள் சரியா, உங்களோட ஹெல்த் சரியா, உங்களோட செக்யூரிட்டி சரியா, நீங்கள் இருக்கிற இடம் என்வாயர்மெண்ட் சரியா, நீங்க உலகத்துக்கு மற்றவர்களுக்கு உங்களால பிரயோசனம் இருக்குதா, இது எல்லாத்தையும் நீங்கள் செய்து கொள்றேன்னு சொன்னா அது உங்களோட கையில தான் இருக்குது. இப்ப எவ்வளவுத்துக்கு ஒரு ஃப்ரீடம், எவ்வளவுத்துக்கு ஒரு ஒரு பவர் எவ்வளவுத்துக்கு உங்களுக்குள்ள தந்து இருக்குது. அப்ப நீங்க இதை ஒவ்வொரு நாளும் செலிப்ரேட் பண்ண வேணும். எப்படி டான்சிங் மெடிடேஷன் மூலமாக நின்ற இடத்துல நின்று கொண்டு வெளியில பார்த்தா தான் நாங்க கண் துறந்து பார்த்தா தான் வெளியில ஆக்கள் எங்களை பாக்கினோமா, நாங்கள் செய்யறது சரியா, லேட்டஸ்ட் ஸ்டெப்ஸ் செய்யறோமான்னு யோசிப்போம். அதை விட்டுட்டு உள்ளுக்கு உங்களோட சந்தோஷத்தால வாட் அ ஒண்டர்ஃபுல் லைஃப் நான் கிரியேட் பண்ணின லைஃப் என்று சொல்லி நீங்க டான்ஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட உள் நடனம், உங்களோட சோல் ஆடுறது. அப்ப அதுதான் நீங்க அடுத்ததா செய்யற கோல் ஓரியன்ட் மெடிடேஷன் அண்ட் டான்சிங் மெடிடேஷன். ஃபைனலி சென்டரிங் அண்ட் கிரவுண்டிங். நீங்க பிரசன்ட் மூமெண்ட்டுக்கு வர்றதுக்கு இப்ப அங்க இங்க எல்லாம் போய் பார்த்து கொண்டு வாரோம். ஆனா பிரசன்ட் மூமெண்ட்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் நம்புறது தான் நடக்கும். புத்தர் சொல்றார், வாட் யூ பிலீவ் இன் யூ பிகம். டிஸ்பேஷனேட்டா இருக்க தெரிய வேணும். ஒரு காரியம் நடக்கல உடனே அதுக்குள்ள போய் பாயாமல் அது நடக்கிறது எப்படி நடக்குதுன்றதை அவதானிக்க எங்களுக்கு தெரிய வேணும். செல்ஃப் எஸ்டீம் எங்களுக்கு இருக்க வேணும். நாங்க இந்த உலகத்துல வாழ்றதுக்கு எங்களுக்கு தேவையானது செல்ஃப் எஸ்டீம், கரேஜ். இதெல்லாம் நாங்கள் வளரைக்குள்ள எங்களுக்கு சொல்லி தர்றது. இல்லாட்டி சொல்லாமலே போனதால எங்களுக்கு கான்பிடன்ஸே போய் செல்ஃப் எஸ்டீம் குறைஞ்சி இருக்கிறதும் ஒரு கதை. அப்ப இது எல்லாத்தையும் சீர்படுத்த எங்களுக்கு தெரிய வேணும். அதுல தான் நாங்கள் மினக்கட வேணும் எங்களோட வாழ்க்கையை சீர்படுத்துறதுக்கு. மற்றது உலகத்துல எப்படி நாங்கள் இன்டராக்ட் பண்றோம் என்றால் ஒன்றில் லாஜிக் மூலமாக இப்படிதான் நடக்க வேணும். இல்லாட்டி ஹார்ட் மூலமாக இருதயத்துல கவனத்தை செலுத்தி ஒரு பிரச்சனை நடக்குதுன்றால் அந்த ஆளும் ஒரு ஹியூமன் பீயிங், அந்த ஆளுக்கும் நோய் இருக்கும் சொல்லி அந்த ஃபீலிங்கோட இன்னொரு ஆளுக்கு நாங்கள் செய்யக்கல தான் எங்களுக்கு அந்த தியரி ஆஃப் ஒன்னஸ் தெரியுது. நாங்கள் எல்லாருமே ஒரு இடத்துல இருந்து தான் வந்திருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் ஒரே ஆட்கள். ஸ்டே வித் யுவர் பிரெத். இதுல மற்றவனுக்கு ஒரு நல்லது நடக்கல சந்தோஷப்பட வேண்டியது நான். மற்றவண்ட பிள்ளை நல்லா இருக்க சந்தோஷப்பட வேண்டியது நான்.
ஏன்னா நான் தான் எனக்குள்ள இருக்கிறது தான் அவனுக்குள்ளேயும் இருக்குது. அதே மாதிரி எனக்கு ஒன்று நடக்கல அவன் சந்தோஷப்படைக்கல. எப்படிப்பட்ட ஒரு உலகத்தை நாங்கள் அமைத்துக் கொள்றோம். அந்த உலகத்துல தான் அமைதியும் ஆத்மீகமும் அன்பும் ஆனந்தமும் அர்த்தமும் இருக்கும். அதுதான் எங்களோட தியரி ஆஃப் ஒன்னஸ். அப்போ மைண்ட்ஃபுல் லிவிங் ஆக்சுவலி ஹெல்ப்ஸ் அஸ். அப்ப இதை நாங்க விளங்குறதுக்காக மவுண்டன் மெடிடேஷனை செய்யறோம். நாங்க ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் சிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மவுண்டன், பெரிய ஒரு மவுண்டன். அந்த மவுண்டன் மாதிரி எனக்குள்ளேயும் நான் கற்பனை பண்றேன். எவ்வளவு ஸ்ட்ரென்த், இவ்வளவு பெரிய மவுண்டன், எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது. அவ்வளவு குவாலிட்டிஸும் எனக்குள்ள இருக்குது. என்ன வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி எனக்குள்ள தானே இருக்குது. இவ்வளவு காலம் தாங்கிக் கொண்டு தானே வர்றேன். Breathe in and out. Feel that strength, that character, that you. எவ்வளவு எம்பவர்டா இருக்குது. ஒரு விதமான பயமும் நாங்கள் பட தேவையில்லை. அதே மாதிரி அந்த மவுண்டன் மழை பெய்யுது, வெயில் இருக்குது, காத்தடிக்குது, என்னத்தையும் தாங்கக்கூடிய சக்தி. சேம் வே என்னத்தையும் தாங்கக்கூடிய சக்தி எனக்குள்ள தான் இருக்குது. இந்த ஒவ்வொரு ஒரு படியா ஒவ்வொரு ஒரு நாளும் எத்தனையோ வருஷமாக நாங்கள் அனுபவிக்க வந்தது முன்னுக்கு பின்னுக்கு அண்ட் ஆல்சோ பிரசன்ட்ல, முன்னுக்கு பின்னுக்கு அப்படியே பிரசன்ட்ல அப்படியே வந்து கொண்டிருக்குது. நான் யூனிவர்சல் மெடிடேஷனை செய்ய போறோம். எப்படியெல்லாம் யூனிவர்ஸ் 5 எலிமெண்ட்ஸால செய்யப்பட்டிருக்கோ அதே மாதிரி தான் நானும் 5 எலிமெண்ட்ஸால செய்யப்பட்டிருக்கிறேன். இதுக்கும் ஒரு டைம் இருக்குது. ஸ்டே வித் இட், ஜட்ஜ் பண்ணாதீங்க. அப்படியே ஸ்டே வித் தோஸ் ஃபீலிங்ஸ். உங்களுக்கு என்னென்ன உணர்வு இருக்குதோ அதுகளோட நில்லுங்க. ஒரு கம்பளம், ஒரு 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 மேஜிக் காப்பட் வருது, அது உங்களை கூட்டிக் கொண்டு போகுது ஏர்த் எலிமெண்ட் விசிட் பண்ண. உங்களுக்கு இருக்கிற ஏர்த் எலிமெண்ட் அதோட கனெக்ட் பண்ணி அங்க இருக்கிற கேவ்ஸ், டஞ்சன்ஸ் அதுகளுக்கால போய் வர்றீங்க. ஒரு பயமும் இல்லை, இப்ப ஃபீலிங்ஸ் இல்லை உங்கள்கிட்ட. You're just happy, free. You're being yourself. இன்னொரு அனுபவம், உலக அனுபவம். உங்களோட அனுபவம் உங்களோட மட்டும் நிக்காமல் இப்ப உலகம் சுத்தி வர இருக்கிற உலகத்தோட அனுபவிக்கிறீங்க. செகண்ட், உங்களோட கம்பளம் உங்களை தண்ணி எலிமெண்ட்டுக்கு கூட்டிக்கிட்டு போகுது. ஓஷனுக்குள்ள பாக்குறீங்க எத்தனை விதமான பியூட்டிஃபுல் திங்ஸ் எல்லாம். இதெல்லாம் உங்களோட பாடி ரெஸ்பாண்ட் பண்ணுது. அதோட அந்த அனுபவத்தையும் நீங்க அனுபவிக்கிறீங்க. இட்ஸ் சோ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நான் இந்த சாமான வாங்கணும், அதை வாங்கிட்டேன், எனக்கு இது நல்லதா சொல்லிச்சினம், அது கூடாது தண்டிச்சினம், அந்த ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் விட இது ஒரு வித்தியாசமான ஃபீலிங். எலிமெண்ட்ஸோட கனெக்ட் பண்றீங்க. மூன்றாவதாக உங்களோட ஃபயர் எலிமெண்ட், உங்களோட கம்பளம் உங்களை அங்கு வேரியஸ் வால்கேனோஸ் அதுகளுக்கு இதுகளுக்கு கிட்ட எல்லாம் கூட்டிக் கொண்டு போகுது. அப்ப அந்த ஹீட்டை நீங்க ஃபீல் பண்றீங்க. அப்ப உங்களுக்கு தெரியுது எப்படி உங்களோட பாடியும் யூனிவர்ஸும் கனெக்ட் பண்ணிப்பட்டு ஒரு மிக்க இன்னும் உங்களுக்காக வேலை செய்யுது. நாலாவதாக காத்து எலிமெண்ட். எங்கெல்லாம் காத்திருக்கோ அங்கெல்லாம் உங்களோட கம்பளம் கூட்டிக் கொண்டு போகுது. யூ கேன் ஃபீல் தட் கனெக்ஷன். வெளியில இருக்கிற காத்து அங்க அங்க இது வரையக்கல, டொர்னேடோஸ் வரையக்கல, பயங்களும் அப்படியான ஃபீலிங்ஸ் வரல. அதே நேரத்துல ஒரு ஜென்டில் பிரீஸ் வரைக்கும் எவ்வளவு வித்தியாசமா ஃபீல் பண்றீங்க. அப்ப உங்களே நீங்களே இப்ப வித்தியாசமா அனுபவிச்சு கொண்டு வாரீங்க. ஃபைனலி ஸ்பேஸ் எலிமெண்ட், ஸ்டார்ஸும் மூனும் சன்னும் கிளவுட்ஸும் அங்க எல்லாம் உங்களோட கம்பளம் உங்களை கூட்டிக் கொண்டு போகுது.
நீங்கள் அனுபவிக்கிறது ஒரு புது ஆள் இப்ப. சந்தோஷமாக அந்த ஆளோட நில்லுங்கோ. Stay with your breath. Stay with your breath. Now you have done your mindful living meditation செய்துட்டீங்க. உங்களுடைய இந்த அனுபவத்துக்கு தேங்க்யூ சொல்லி போட்டு வெளியில வாங்கோ. வாழ்க்கை இனி திருப்பி தொடங்க போகுது. நீங்கள் எப்பப்பெல்லாம் பிரேக் எடுத்து உங்களுக்குள்ள போய் உலகத்தை வித்தியாசமா புரிஞ்சு கொள்றீங்களோ அந்த உலகத்தை தான் நீங்க கிரியேட் பண்ணி கொண்டு வாரீங்கள். அங்க அன்பு, ஆனந்தம், அமைதி, ஆத்மீகம், மற்றது அது ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கும். அப்ப அதுக்கு உங்களோட மைண்ட்ஃபுல் லிவிங் ஹெல்ப் பண்ணும். When you're ready, you can open your eyes.